வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். ஹெல்த்தியான கேரட் சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். கேரட், வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, ஒரு பிஞ்ச் புளி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய், உளுத்தம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து இருக்குது. இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து கேரட் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து இது கேரட் சட்னின்னே தெரியாது. கார சட்னி மாதிரி தான் இருக்கும். அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கேரட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால வந்து கேரட் சட்னி வந்து இனிப்பாக இருக்குமோ எப்படி இருக்குமோ நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆறின உடனே இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாங்க. இருந்தாலும் நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான கேரட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எதனோடவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் தோசையோடு சாப்பிட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.